ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் அப்படியே அதிரடி கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவா இப்போ ரொம்ப கோவமாக அவங்க அம்மா மகா கிட்ட பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய துரோகம் உங்களால் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு பார்த்தா எசைக்கு வந்து சிவா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுடுறாரு. உடனே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மகாவும் மன்னிப்பு கேட்டுறாங்க. இப்போ வந்து சிவா இருந்துக்கிட்டு இன்னொருத்தரவை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்தா மகாவும் அதே நேரத்தில் அங்கே எசைக்கு ரெண்டு பேரும் நல்ல வேலைடா நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட, இல்லாட்டி இவன் நேராக போய் அன்னபூர்ணிகிட்ட சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது அன்னபூர்ணி கூட மன்னிச்சிருப்பாங்க. உங்கள் புருஷன் வாசு இருக்காரு, அவ்வளோதான் நம்மளை வீட்டை விட்டு துரத்திருப்பார் அப்படின்னும் ஐஸ்வர்யா இருந்து இனிமேல் மாமா பேச்சு கேட்காதீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து அடுத்த திட்டத்தை போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம சிவா திரவியம் இருக்காருல, சும்மா வேறு லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எசைக்கு வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான். அதாவது அந்த சம்பத் இருக்காங்களா, அவங்கள நீங்கள் வந்து மாதிரி கத்தியெல்லாம் குத்தி இந்த மாதிரி பண்ணிடுங்க, அது வந்து ஆறுமுகம் மேலே அந்த பழி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரவுடிங்களை வச்சு ஒரு திட்டத்தை போடுறாங்க. இப்போ பார்த்தா சிந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ சிவா போயிட்டு கார்லலாம் ஏற்றிட்டு போகிறாரு. ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரான ஒரு புரிதல் ரொமான்ஸ், ரெண்டு பேரும் சூப்பராக பேசிட்டு போகிறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறத. இப்போ என்ன வேண்டுதல்னு கேட்கும்போது நீங்கள் அன்றைக்கி அந்த எம்எல்ஏ ஆளுங்களாம் உங்களை அடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டுதல் என்னன்னு கேட்கும்போது அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ கோயிலில் போய் இறக்கி விட்டு இந்த காரை சிவா எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. அந்த வக்கீல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே நமக்கு தெரியல, அதாவது சிந்துவோட விஷயத்தில் கோர்ட்டில் வந்து பேசும்போது அதாவது ஒரு வக்கீல் வந்து வாதாடினார்ல, இப்போ ஸ்னேகா ஏற்பாடு பண்ண அந்த வக்கீல் அவர் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து அந்த அரவிந்துக்காக பாடினால இவர் அந்த வக்கீல் ஆச்சே என்னன்னு சொல்லிட்டு இப்போ சிவாவுக்கு டவுட் வந்துடுது. பின்னாடியே கோயிலில் போய் பார்த்தோம்னா இப்போ அந்த வக்கீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீதாராமன், அந்த வக்கீல் போயிட்டு ஸ்னேகா கிட்ட பேசுகிறாங்க. ஸ்னேகா நிறைய பணம் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த அரவிந்தை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம அரவிந்தை வச்சு தான் இனிமேல் ஸ்னேகாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. சிந்துவை பழி வாங்கணும்னு. உடனே இதெல்லாம் சிவா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னமோ நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா சிந்து வந்து மண்சோறு சாப்பிட்றத வேண்டுதலாக வச்சுருக்காங்க. அதை பார்த்து செம்ம எமோஷனலாக எதுவும் அப்படியே சொல்லாமல் அப்படியே வந்துடுறாரு. ஏன்னா பார்த்தோம்னா அவங்களோட வேண்டுதல் கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போய் ஸ்னேகாவை பார்க்குறாரு. வழக்கம் போல் ஸ்னேகா வந்து அதாவது ஏதோ பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. ஆனால் ஸ்னேகா அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சீதாராமன் வக்கீல் விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. நீ தான் வந்து கையெழுத்து வாங்கின சிந்துக்கிட்ட அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறாங்க. வழக்கம் போல் தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதே டைலர் அதே காசு அப்படிங்கிற மாதிரி விட்டாரு பாருங்க ஒரு அரை. ஸ்னேகாவுக்கு அப்படியே உலகம் ஒரு சுற்றி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்கீல் சீதாராமனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்னேகாவால் ஏதாவது பேச முடியுமா? ஒன்றுமே பேச முடியல. இனிமே உன்னால் சிந்துக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நீ என்னை வேறு மாதிரி பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வான் பண்ணி விட்டு சிவா அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ ஸ்னேகாவும் சீதாராமனும் அப்படியே நிற்கிறாங்க. ஆனாலும் இவங்களோட வில்லத்தனத்தை விட போகிறதில்ல. கண்டிப்பாக அடுத்து வந்து அரவிந்தை வச்சு ஏதாவது திட்டம் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அரவிந்தை வச்சு எது பண்ணாலும் தான் இனிமேல் கண்டுபிடிச்சிருவார்ல இவங்க பண்ணுறதெல்லாம் பொய்ன்னு. ஆனால் செம்ம அடிங்க ஸ்னேகாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வீட்டில் பார்த்தா காயத்ரி ரொம்ப கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பைரவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறாங்கன்னு நானும் தான் பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மாட்ட போய் நான் பேசுகிறேன், கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அவங்க சம்மதிச்சிடுறாங்களாட்டிருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடெலாம் நடக்குது. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கப்புறம் தான் சம்பத் அந்த மாதிரி குத்தி போட்டுறாங்க. அப்புறம் தான் வந்து நம்ம ஆறுமுகத்தை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல சஞ்சய், அவர் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அடுத்து ஸ்டோரியை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. நம்ம அடுத்த ப்ரோமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.